வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு இடம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. கோமதி புலம்பல் ரொம்ப ஓவரா இருக்கு. அண்ணே, இது உங்க ஆட்டோவா? தெருவில் அவ்வளோ இடம் இருக்குல்ல, அங்கெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டாம ஏன் வாசல்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க அப்படின்னு கோமதி கேட்க, அண்ணன் தான் இங்க நிறுத்த சொன்னாங்கங்கிறாரு ஆட்டோக்காரரு. எந்த அண்ணன்னு கோமதி கேட்க, எந்த அண்ணன்? இந்த அண்ணன் தான் அப்படின்னு பாண்டியன் அவரையே காட்டிக்க, நீங்களா? ஏங்க, நான் ஒருத்திங்க குழம்பி போய் கத்திக்கிட்டு இருக்கேன், முதல்லயே நீங்க சொல்ல வேண்டியதானே, நீங்க தான் நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்னு அப்படின்னு கோமதி கேட்க, நீ எங்க சொல்ல விட்ட? சொல்ல வர்றப்பெல்லாம் என்னமோ சரவெடி வெடிச்ச கணக்கா தடன்னு பேசிக்கிட்டே இருக்கேன்னு பொம்மலாட்ட பொம்மையாட்டம் குதிக்கிறாரு பாண்டியன். எப்படி நான் குறுக்க வந்தா சொல்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்க, மயிலால சிரிப்பை அடக்கவே முடியல. வாயம் மூடினாலும் சிரிப்பு சத்தம் வெளியே கேட்டுருது. மயில் ஒரேடி குனிஞ்சு சிரிச்சிட்டு இருக்க. ஏய், இரு இரு, எதுக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறேன்னு கோமதி கேட்குறாங்க. சாரிங்க அத்தை அப்படின்னு மயில சொல்ல, அக்கா அப்படின்னு மீனாவும் சிரிப்பை மறைச்சிட்டு நிற்கிறாங்க. ஏங்க, எதுக்குங்க இந்த வண்டியை வர சொன்னீங்க? குழாயெல்லாம் வேற கட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க கோமதி. எல்லாம் ஒரு காரணமா தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா இது எதுக்குப்பான்னு அரசி கேட்குறாங்க. அட பொறுப்பா சொல்றேன். அண்ணே எடுண்ணே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மைக்கான்னு அவரு கேட்க, மைக்கா அப்படின்னு கோமதி, மீனா, ராஜி எல்லாரும் கேட்குறாங்க. பாண்டியன் மைக்கை கையில வாங்கி அதை தொடச்சிக்கிட்டு இருக்க. கச்சேரி கிச்சேரி எதுவும் நடத்த போறீங்களா அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மொத்தத்தில் அவரை யாரும் பேச விட மாட்டாங்க போல இருக்கு. இல்லை, தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறீங்களா? ஆமாம், ஆனால் தேர்தல் எதுவும் வரலையே அப்படின்னு ராஜு சொல்ல, பாண்டியன் சிரிக்கிறாரு. அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி மயிலு, இப்ப புரிஞ்சிருச்சு, நம்ம மளிகை கடைக்கு மாமா விளம்பரம் பண்ண போறாங்க, அதானே மாமான்னு மயிலு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லப்பான்னு பாண்டியன் சொல்றாரு. ஏன்பா, எந்த தப்பும் பண்ணாத என் மக அரசிய வாயில போட்டு மென்னாங்கல்ல இந்த ஊர்க்காரங்க, அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லதான் இந்த ஏற்பாடே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அரசி பயத்தோட பாக்குறாங்க. மற்ற எல்லாரும் என்ன ஏதுன்னு புரியாம குழப்பமா பாக்குறாங்க. ஊர்க்காரங்களா? புரியலையேன்னு கோமதி சொல்ல, கோமதி, இந்த ஊர்க்காரங்க நம்ம பிள்ளைய பத்தி வாயில எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னியல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமாங்கிறாங்க கோமதி. அதைத்தான் நான் இப்ப பண்ண போறேங்கிறாரு பாண்டியன். என்னங்க, ஆட்டோ, மைக் செட்டு, கொலா இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ வில்லங்கமா தானே தெரியுதுங்கிறாங்க கோமதி. பொறுங்கிற பாண்டியன் மைக்கோட தலையில 4 தட்டு தட்டிட்டு ஹலோ ஹலோங்கிறாரு. ஏங்க, என்னங்க பண்ண போறீங்கன்னு கோமதி கேட்க, ஏய் சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காதுடி, கம்முன்னு இருக்கியா அப்படிங்கிற பாண்டியன், வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு எதிர் வீட்டை பார்த்து சொல்ல, உள்ளர இருக்க முத்துவேல், சக்திவேல், பாட்டி 3 பேரும் வாசல பாக்குறாங்க. சத்தம் கேட்டு வடிவும் மாரியும் கூட அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லா கேக்குதா அப்படின்னு பாண்டியன் கேட்க, கேக்குதுங்க, இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க கோமதி. மைக்க மூடிக்கிட்டு, ஏய் உனக்கு கேக்குண்டி, கேட்க வேண்டிய உங்களுக்கு கேட்கணும் இல்ல, நீ கம்முன்னு இரு, எல்லாம் அங்க கேட்டா போதும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி சரிங்கிறாங்க. காஃபி கப்பை கீழே வச்சுட்டு சக்திவேல் ஆளா சட்டையை இழுத்து விட்டுட்டு வெளியே வர, கேட்டுருச்சு போல இருக்கு, அதான் வெளியே வர்றாங்கங்கிறாரு. அவரு பின்னாடியே மற்ற எல்லா ஜீவராசிங்களும் வர்றாங்க. முத்துவேல் மட்டும் ஆப்சண்ட். ஐயோ, இப்ப புதுசா என்ன பிரச்சனை நடக்க போகுதோன்னு பாட்டி பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அரசி, வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்க, ஆரம்பிச்சிருவோமான்னு கேட்க, அரசிக்கு எதுவும் புரியலனாலும் அப்பாவுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு தலையாட்டுறாங்க. என்னமாமா ஆரம்பிக்க போறிய அப்படின்னு மயில ஆர்வமா கேட்க, பொறுமையா இருந்து கேளுப்பா அப்படிங்கிறவரு மைக்க கையில எடுத்து, இப்ப நான் பண்றது பாக்குறவங்களுக்கு காமெடியாவோ இல்ல கேனத்தனமாவோ தெரியலாம், நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் இது எவ்வளவு காரியத்தனமான விஷயம்னு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பாண்டியன் சார் நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு நாங்களும் கருத்து சொல்றோம்னு நம்மளுக்கும் தோணுது. ஆத்தா என்னவா இப்ப அப்படின்னு சக்திவேல் கேட்க, பாட்டி எனக்கு என்னடா தெரியுங்கிற மாதிரி பாக்குறாங்க. இந்த ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்களே, கொதிக்கிற உளவாய மூடலாம் ஊர்வாய மூட முடியாதுன்னு, அத இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக்கிக்கிட்டு இருக்க ஊர் மக்களுக்கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அடங்காத கோமதி, ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இருடி, என்ன பேச விடுங்கிறாரு பாண்டியன். இந்த கவர்மெண்ட் ரோடு போட்டிருக்குதுல்ல, அது எல்லாருக்கும் பொதுவானது தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பெரிய விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டாரு ரோடு எல்லாருக்கும் பொதுவுன்னு அப்படின்னு சக்திவேல் நக்கல் அடிக்க, நீயும் கொஞ்சம் வாய மூடிட்டு அடங்கி இருக்க மாட்டியாடான்னு பாக்குறாங்க பாட்டி.
எல்லாரும் போயிட்டு வர்றதுக்கு. அதுல கார் ஓட்டலாம், சைக்கிள் ஓட்டலாம், லாரி ஓட்டலாம், பஸ்ஸை வேணாலும் ஓட்டலாம் அப்படின்னு பாண்டியன் பேசிக்கிட்டே போக வடிவும் ஒன்றும் புரியாம குழம்பி போய் மாறிய பாக்குறாங்க. அவங்க யார் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, என் பிள்ளைய பத்தி யார் கவலைப்படுறீங்கன்னு பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. ஆனா அந்த ரோட்ல நடந்து போற என் வீட்டு ஆளுங்களையும் என் மகளையும் கேள்வி கேட்டு அவங்க மனசு புண்படுற மாதிரி வார்த்தைங்களை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு தடவை என் மக ரோட்ல போறப்பவும் கழுகு மாதிரி அவளை கொத்திக்கிட்டே இருக்கீங்க வார்த்தையால. என் குடும்பத்தை பத்தியோ என் மகளை பத்தியோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையில தான் இருப்பேன். அங்க வந்து என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதை விட்டுவிட்டு ரோட்ல நடந்து போற என் வீட்டு பொம்பளைங்க கிட்டையும் அரசிக்கிட்டையும் கேள்வி கேட்கறதெல்லாம் அவங்க மனசை புண்படுத்த மாதிரி பேசுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க எல்லாரும் கேட்கிற கேள்விக்கும் பேசுற பேச்சுக்கெல்லாம் பயந்துகிட்டு என் மக அரசி வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கு. நீங்க எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்டீங்கல்ல, அது எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் தான் இந்த ஏற்பாடே அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. என்னங்க ஏங்க இது என்ன இப்படி மைக் செட் போட்டு பேச வேண்டிய விஷயமானு கேட்குறாங்க கோமதி. இதான் பிரச்சனை, இதான் பிரச்சனையே அப்படின்னு பாண்டியன் சொல்ல பேசாம வாய முடிக்கிற கோமதி ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. பொம்பளை பிள்ளை விஷயம் வெளியே தெரியக்கூடாது, அசிங்கம்னு மூடி வச்சுதானே ஒவ்வொரு வீட்லயும் எல்லா பிள்ளைங்களுக்கும் இப்படி பிரச்சனையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாண்டியன் கத்த. இவர்கிட்ட எதுக்குடா போய் கேட்டோன்னு கோமதி நொந்து போய் நிக்கிறாங்க. இப்படி வீட்டுக்குள்ள பிள்ளைங்களை மறைச்சு வைக்க போய் தான் ஒவ்வொரு பிள்ளைங்க தப்பான முடிவெடுத்துருதுங்க. ஏன் அந்த பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள வச்சு மறைச்சு வாழ வைக்கணும்? கொஞ்சம் அமைதியா இரு கோமதி அப்படின்னு கோபத்துல கொந்தளிக்கிறாரு பாண்டியன். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரியோ நீங்க எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுற மாதிரியோ என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. ஏதோ என் மகளோட கஷ்ட காலம் சொந்தக்காரன்ற பேர்ல ஒருத்தன் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைக்கிறோன்னு விரிச்ச வலையில என் மக ஈஸியா விழுந்துருச்சு. எங்களுக்கு ஏதோ நல்ல நேரம் கஷ்டப்பட்டு எங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய அந்த வலையில இருந்து மீட்டு கொண்டு வந்து வச்சிருக்கோம். எங்க மொத்த குடும்பமும் என் மக பின்னாடி தான் நிக்கிறோம். இப்ப வரைக்கும் எங்க மக எங்க கூட வீட்டுல சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு பாண்டியன் பேசிக்கிட்டே போக சூப்பர் மாமா, நீங்க நடத்துங்கன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. என் மக நேர்மையான பிள்ளையா இருக்க போய் தான் தப்பு பண்ணின அயோக்கிய மேல கேஸ கொடுத்து அவன் இப்ப ஜெயில இருக்கான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இதுவரையிலும் என்னமோ பேசிட்டு போறான்னு பார்த்துட்டு இருந்த சக்திவேல் இப்ப மகனை பத்தி பேசவும் ஏய் அப்படின்னு சிலிப்பிக்கிட்டு வர, ஏய் இருடா அப்படின்னு சக்திவேலை அடக்குறாங்க பாட்டி. ஆத்தா சும்மா இராத்தா, அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு போறான் அப்படின்னு சக்திவேல் குதிக்க, டேய் சும்மா இருடா அப்படின்னு பாண்டியன் அடக்கி வைக்கிறாங்க. அவனை எல்லாம் அம்பிட்டு சீக்கிரம் விட்டுற மாட்டோம். என் மவளை இம்பிட்டு கஷ்டப்படுத்தினவனை விட்டுருவோன்னு நினைக்கிறீங்களா? கடைசி வரையிலும் ஸ்டேஷன்ல வச்சு அவனை வாழ்நாள் முழுவதும் ஜெயிலே இருக்க வைப்பேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. சக்திவேல் படு டென்ஷன் ஆயிடுறாரு. மாறி ரொம்பவே வருத்தத்தோட பாக்குறாங்க. வடிவும் ஏன் இது எதுக்கு இந்த வன்மோன்னு அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க. உலர் இருக்க முத்துவேலும் என்னடா இதெல்லாம் என்ன பண்றதுங்கிற மாதிரி புரியாம உட்கார்ந்து இருக்காரு. நான் இங்க மைக்க போட்டு ஊர் உலகமே கேக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னா என் மவளுக்கு நடந்த அநியாயம் இனிமே ஊர் உலகத்துல யாருக்குமே நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படின்னு பாண்டியன் பேசிட்டு இருக்க. அப்படியே கூட்டம் சேருது. ஏங்க வேண்டாங்க அப்படின்னு கோமதி கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்ல, ஏய் இரு கோமதி அப்படின்னு அடக்கிடுறாரு பாண்டியன். இந்த ஊர்க்காரங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். நான் இந்த ஊர்க்காரங்களை பத்தி தப்பு தவணா பேசினதும் இல்ல, யார் கூடயும் வம்பிழுத்ததும் இல்ல, சண்டை இழுத்ததும் இல்ல. இவ்வளவு நீதியா நேர்மையா வாழ்ந்துகிட்டு இருக்க என்கிட்டயே என் மவ இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தும் என்கிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு இருந்திருக்கு. நீங்க எல்லாரும் ஊர்ல இருக்க பொம்பளை பிள்ளைங்களை பத்தி அவதூறா பேசுனீங்கல்ல, அது எல்லாத்தையும் உங்க வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைங்களும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க. நாளைக்கு அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அத உங்ககிட்ட சொல்றதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு தைரியம் வருமா? அந்த தைரியத்தை நீங்க தான் கொடுக்கணும். இனிமேலாவது உங்க வீட்டு பிள்ளைங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சாவது அடுத்த வீட்டு பிள்ளைங்களை பத்தி தரக்குறைவா பேசுறது, புரணி பேசுறது இதெல்லாம் குறைங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். தப்பு பண்ணிருச்சுன்னு வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வச்சா சரிப்பட்டு வராதுன்னு பாண்டியன் பெரிய மேடை பேச்சாளரா மாறி பேசிக்கிட்டு இருக்க. மத்தவங்க எல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருக்க. மயில் பயங்கர எக்ஸைட்டட் ஆகி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. கையை தட்டி டான்ஸ் ஆடி எல்லாம் சூப்பர் நான் இதை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு மயில ஆரம்பிக்க,
ஏன் பொம்பளை பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள ஒளிச்சு மறைச்சு வச்சு வாழுறீங்க? இந்த ஊர்க்காரவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் திரும்ப திரும்ப சொல்றேன், என் மக அரசி யாரையும் கழுத்தா இருக்கல, யாரையும் புண்படுத்துற மாதிரி பேசல, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கத்தோட உணர்ச்சி வசப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காரு பாண்டியன். இப்படி நேர்மையா இருக்கிறப்ப என் மவ எதுக்கு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கணும்? அடுத்தவங்க குற்றம் குறை சொல்ற மாதிரி என் மவ அரசி ஒரு நாள் கூட நடந்துகிட்டது கிடையாது. அப்படிப்பட்ட புள்ளையும் கிடையாது. இந்த அநியாயம் பண்ணது தப்பு பண்ணது பூரா இந்த குமரவேலுங்கிறவன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க பாண்டியன் அசால்ட்டா ஒரு ஆட்டம் பாம்பை தூக்கி போட, ஐயோ இப்படி எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெட்ட வெளியா சொல்லிட்டாரே அப்படின்னு அதிர்ந்து போய் மத்தவங்க பார்த்துட்டு இருக்க சக்திவேல் பயங்கர கடுப்போட நிக்கிறாரு. இந்த ஊருக்குள்ளேயே பெரிய பணக்காரங்கன்னு பீத்திக்கிறாங்கல்ல, அந்த சக்திவேல் முத்துவேலோட பையன்தான் இந்த குமரவேலுங்கிறவன் அப்படின்னு எல்லாருக்கும் குமரவேலை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு பாண்டியன். அத்தா அவனை போய் அப்படியே அடிச்சு மூஞ்ச உடைச்சி அப்படின்னு சக்திவேல் எகிற, டேய் 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 இருடா அப்படின்னு பாண்டி பக்கத்துல போக துடிக்கிற பையனை அடக்கி நிறுத்துறாங்க பாட்டி. ஆத்தா அவன் ரொம்ப பேசிக்கிட்டே போறான் ஆத்தா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, கொஞ்சம் பொறுமையா தான் இருன்னு தளத்தலையே அடிச்சுக்கிறாங்க பாட்டி. சும்மா இருந்தா அவன் பேசிட்டே இருப்பான் ஆத்தா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஐயோ அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க பாட்டி. இனிமே யாராவது குத்தங்குறை கேட்கணும்னா இல்ல ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா நேரா அவங்க வீட்டுல போய் கேளுங்க. ஊர்க்காரவங்கெல்லாம் இப்படிதான் பொறுக்கித்தனமா புள்ளைய வளர்ப்பியான்னு முத்துவேல் சக்திவேல் குடும்பத்தை பார்த்து நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேளுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்க மாறி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. ஐயோ இருக்க பிரச்சனையெல்லாம் பத்தாதுன்னு இவன் வேற புது பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கானேன்னு முத்துவேல் நொந்து போய் உட்கார்ந்துருக்காரு. இதை விட்டுட்டு என் மக அரசிக்கிட்டையும் எங்க வீட்டு பொம்பளைங்க கிட்டையும் இதுக்கு மேல கேள்வி கேட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்துனீங்க, இந்த பாண்டியனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பேசியாச்சுல்ல, பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல்ல, அப்பாவும் பொண்ணும் எல்லாம் பேசியாச்சுல்ல அப்படின்னு கேக்குற கோமதி, ஏன்பா முதல்ல நீ வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்புப்பாங்கிறாங்க. ஏய் பொர்ரி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோ இன்னமும்மான பாக்குறாங்க கோமதி. ஏய் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் 2-3 பேருக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் பேசணும் இல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, மானம் போயிரும்லங்கிறாங்க கோமதி. மானம் போயிருமா? ஏன் கோமதி இப்படி மானம் போயிரும் கௌரவம் போயிரும்னு சொல்லித்தான் பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு அதுங்க தேவையில்லாத முடிவெடுக்கிற கண்டிஷன்ல கொண்டு போய் விட்டுடுறாங்க அப்படின்னு பாண்டியன் கத்த சொன்னா கேளுங்கிறாங்க கோமதி. ஏய் பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் தைரியமா வளர்க்கணும், நீ என்னப்பா சொல்ற, போலாமா அப்படின்னு அரசிக்கிட்ட பாண்டியன் கேட்க, அவங்களும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க, போலான்னு தலையாட்ட, ஐயோ இவ வேற அப்படிங்கிற கோமதி, அவர் தான் ஏதோ சொல்றாருன்னா நீயும் உடனே போலாங்கிறன்னு கேக்குறாங்க மக கிட்ட. அத்தை அரசி தான் வெளியில போகணும்னு ஆசைப்படுதுல்ல, போயிட்டு வரட்டும் நீ போங்கிறாங்க மீனா. அப்படி சொல்லுப்பான்னா அதான் கவர்மெண்ட் ஆபீசருங்கிறாரு பாண்டியன். ஏய் வேணாண்டி ஐயோ அப்படின்னு கோமதி தலையில அடிச்சுக்க அரசி ஆட்டோவில் ஏறுறாங்க. ஏறுப்பா அப்படின்னு பாண்டியனும் ஆட்டோவில் ஏறுறாரு. பாத்தியா மாதிரி அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க, கோமதி நான் அன்னைக்கு ஊருக்குள்ள பேசுற பேச்சுல எவனும் நம்ம குடும்பத்தை பத்தி வாயை திறக்க கூடாது அப்படின்னு பாண்டியன் ஏற, ஏங்க சொன்னா கேளுங்கன்னு கெஞ்சிட்டு நிக்கிறாங்க கோமதி. எடுன வண்டிய அப்படின்னு போருக்கு தயாராகிற மாதிரி பாண்டியன் சொல்ல அவர் ஆட்டோவை எடுக்கிறாரு. ஊரில் இருக்கும் ஜனங்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டும், அதை சொல்வதற்காக தான் ஆட்டோவில் வந்து கொண்டிருக்கிறேன். பெண் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பொம்பளை பிள்ளைங்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்காதீங்க அப்படின்னு பாண்டியன் மைக்ல பேசிக்கிட்டே போக கோமதி தலையில அடிச்சு நிக்கிறாங்க. நீ உள்ளர போப்பா அப்படின்னு பாட்டி சக்திவேலை திருப்பி விட மத்த எல்லாரும் கூட வீட்டுக்குள்ள போறாங்க. ஆட்டோ போயிட்டு இருக்க பாண்டியன் பேசிக்கிட்டே இருக்காரு, என் மக அரசி நேர்மையா இருக்கிற பட்சத்துல எதுக்காக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும் அப்படின்னு பாண்டியன் வீதியா கட்சி கூட்டத்துக்கு பேசுற மாதிரி மைக்க பிடிச்சி பேசிக்கிட்டே போக ஸ்பீக்கர் அதை எல்லா பக்கமும் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்குது. ரோட்ல இருக்கவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சிட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அதை விட்டுட்டு தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வச்சு நோகடிக்க கூடாது. உங்க வீட்டு பிள்ளைங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சாவது அடுத்த வீட்டு பிள்ளைங்களை பத்தி தரக்குறைவா பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இப்படி பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள வச்சு மறைச்சு வைக்க போய் தான் அதுங்க தப்பான முடிவு எடுத்துடுதுங்க. ஏன் அந்த பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சு வாழ வைக்கணும் அப்படின்னு பெண்களுக்காக பாண்டியன் பயங்கரமா குரல் எழுப்பிக்கிட்டு இருக்க அது டிவியில் வர்ற அளவுக்கு டெவலப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. கோமதி வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்து டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. குன்றக்குடியில் பாண்டியன் என்பவர் செய்த செயல் என்ன என்பதை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்க
மிச்சம் மீதி இருக்கவங்களும் அங்க வந்து நின்று பார்க்கறாங்க. எத்தனையோ அப்பாக்கள் தன் மகள்களுக்காக ஏதேதோ செய்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் தன் மகளை தவறாக பேசிய ஊருக்கே மைக் செட் கட்டி எச்சரிக்கை கொடுத்த தந்தையை நாம் இப்போது பார்க்கிறோம் அப்படின்னு டிவியில ஒரு லேடி பேசிக்கிட்டு இருக்க. என்னடா நடக்குது இங்கன்னு வேகமா வந்து சரவணன் மேல இடிச்சு நிக்கிறாரு பழனி. சூப்பர் மாமாங்கிற மாதிரி ராஜியும் மீனாவும் பார்த்துட்டு இருக்க. நீங்க எல்லாரும் இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பழனி கேட்க, ஆமா ஆமா ஓ மச்சான் பண்ணின வீர சாகசத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறாங்க கோமதி. அக்கா, டெலிவரிக்கு போன எல்லா வீட்லயும் இந்த நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பழனி சொல்ல, அது வேறையா அப்படின்னு கோமதி கேட்க, ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு பழனி. ஊருக்கு பயந்து தன் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கும் அப்பாக்களுக்கு மத்தியில் தன் மகளுக்காக ஊரையே எதிர்க்கும் பாண்டியன் நிச்சயமாக ஒரு முன் உதாரணம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பாத்தியாமா என்னோட அப்பாவை அரசி பார்க்க ஐயோன்னு பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. அனைத்து அப்பாக்களும் பாண்டியனை போல இருக்க வேண்டும் என்பதே பிள்ளைகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி வணக்கம்னு அவங்க முடிச்சுக்கிறாங்க. அரசி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. கோமதி நொந்து போய் தலையை கையால தாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்பா இப்படியாவது ஒரு உருப்படியான காரியம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி கதிர் செந்தில பார்க்க, மாமா சூப்பர் இல்லைங்கன்னு மீனாவும் செந்தில பார்க்குறாங்க. கோமதி டக்குன்னு டிவி ஆஃப் பண்ண, அத்தை ஏன் இப்போ டிவி ஆஃப் பண்ணீங்க? மாமா எம்பட்டு சூப்பராக பேசி அசத்தி இருக்காக அப்படின்னு மீனா கேட்க, இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அரசி கூட நிக்கிறது நல்லதுதான், அரசி பக்கம்தான் நிக்கணும். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல அப்படின்னு நம்ம மனசுல இருக்கத பழனி கேட்டுடுறாரு. அப்படின்னு கோமதி சொல்ல, எனக்குமே இது கொஞ்சம் ஓவரா தான் தெரியுதுங்கிறாரு கதிர். கரெக்டுடான்னு பாக்குறாரு பழனி. ஏண்டி மயிலு, அவரு நீட்டி முழக்கி மைக்ல பேசும்போது நீதானடி வீடியோ எடுத்த, அந்த வீடியோவை நீதான் டிவியில கொடுத்தியாடி அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோ அத்தை நான் இங்க டிவிக்கெல்லாம் கொடுக்க போறேன், மாமா பண்ணினது எனக்கே பிரமிப்பா இருந்தது, அதனால வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதாங்கிறாங்க மயிலு. அப்படின்னு நம்பாம கோமதி பார்த்துக்கிட்டு இருக்க. மாமா அரசியை கூட்டிக்கிட்டு குன்னக்குடி முழுக்கல்ல சுத்தினாரு. வழியில எம்பட்டு பேர் அதை பார்த்திருப்பாங்க, அதுல யாராவது ஒருத்தர் வீடியோ எடுத்து கொடுத்திருப்பாங்க அப்படின்னு ராஜு சொல்ல, ஆமா ஆமா இது நான் எடுத்தது இல்ல, வேற யாரோ எடுத்த வீடியோ தாங்கிறாங்க மயிலு. எனக்கு மாமாவை நினைச்சா நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் இதுல என்ன பெருமை, அவர் என்ன எலெக்ஷன்லயா நிக்கிறாரு, குன்னக்குடி வாழ் பெருமக்களின் நீட்டி முழக்கிறதுக்கு அப்படின்னு ஆபீசர் செந்தில் சொல்ல, அதானேங்கிறாங்க கோமதி. ஒரு கவர்மெண்ட் வேலை பாக்குறவனோட அப்பா இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சந்தடி சாக்குல ஆபீசர் செந்தில் தன்னோட அரசு பணியை பத்தி சொல்லிடுறாரு. மீனா தகச்சு போய் பார்க்க, ஏய் உங்க அப்பா பண்ணினது கொஞ்சம் ஓவர் தான், அதுக்காக எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வேலையை தூக்கிட்டு வந்துடாத. ஆமா நீ எம்புட்டு நாளா வேலைக்கு போய்கிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்க, 3 வாரமாங்கிறாரு செந்தில். அம்புட்டு தானே, உன்னை பெத்ததும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் போட்டுடலையே அப்படின்னு நறுக்குன்னு கேக்குறாங்க கோமதி. அப்படி நல்லா கேட்டு விடுங்க அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே நைஸா மீனாவை கிள்றாரு செந்தில். சரவணன் ஆஃப் ஆன டிவியவே இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்க. பழனி சரவணனை பார்த்து பிரமிச்சு போறாரு. மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட அவர் திரும்பி பார்க்க, ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்களே, உங்க அப்பா செஞ்சதுல உனக்கு எந்த கருத்தும் இல்லையான்னு கேக்குறாரு பழனி. இந்த விஷயத்துல என்னோட கருத்து கேட்டீங்கன்னா அப்பா செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல, சரிங்கிற மாதிரியும் இருக்கு அதே மாதிரி தப்புங்கிற மாதிரியும் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் குழப்பத்தோட சரவணன் சொல்ல, சரியா சொன்னீங்க மாமா, சரியா சொன்னீங்க, எனக்குமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு மயில ஜால்ரா அடிக்க, இப்பதான் பிரமிப்பா இருக்குன்னு சொன்ன, அப்படியே பிளேட்டை மாத்துறேன்னு அப்பவே கேட்டுடுறாங்க கோமதி. அப்படி இல்லத்த, எனக்கு மாமா செஞ்சது அப்படியே பிரமிப்பாவும் இருக்கு குழப்பமாவும் இருக்கு அப்படின்னு சமாளிக்க, சரவண மாமா நினைக்கிறதே நீங்களும் நினைக்கிறேன்னு நினைக்கிறீங்க இல்லக்கா அப்படின்னு மீனா கேட்க, இல்ல மீனா அப்படிலாம் இல்ல மீனா அது அப்படின்னு மயிலு வழிஞ்சுக்கிட்டு இருக்க. பாண்டியன் உள்ளர வர்றாரு. அதுவரையில ஆளாளுக்கு கருத்து சொல்லிட்டு இருந்தவங்க கப்பச்சிப்புன்னு வாய மூடிட்டு பாக்குறாங்க. இந்தா அப்படின்னு அவரு ரெகுலர் பேக்கை கொடுக்க வாங்கிக்கிட்டு கோமதியை உட்காடுறாங்க. என்னங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க என்ன கோமதி கேட்க, ஒன்னும் இல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு அமைதியா தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருக்க. மகளை ஆட்டோவில் உட்கார வச்சு ஊர் பூரா சுத்தனப்ப இருந்த பொலிவு இப்ப இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு கோமதி கேட்க, ஒரு பார்வை பார்த்துட்டு அமைதியா இருக்காரு பாண்டியன். ஏங்க டிவியில செய்தியை பார்த்தீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, பார்த்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல,
இப்ப தமிழ்நாடு முழுசும் உங்களை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஒரு இங்கிலீஷ் சேனல்ல கூட இந்த நியூஸ் வந்துருச்சத்த அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப உலகம் முழுக்க பேசுவாங்களே அப்படின்னு பழனி சந்தோஷப்பட, இலை நானே குழம்பி போயிருக்கிறேன், இதுல நீ வேற கம்முன்னு இருக்க மாட்டியாடா அப்படின்னு ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி பழனிய மிரட்டுறாரு பாண்டியன். அப்பா என்ன குழப்பம்னு சரவணன் கேட்க, இந்த ஊர்க்காரங்கெல்லாம் தேவையில்லாம பேசுறாங்கன்னு தான் கோமதி சொன்னான். எனக்கும் ஏதாவது பண்ணி ஊர்வாயை அடைக்கணும்னு தோணுச்சு. எனக்கு ஏற்கனவே இந்த ஊர்க்காரவங்க மேல பல விஷயத்துல கோவம், அதுலயும் அரசு விஷயத்துல என்னால அடக்க முடியாத அளவுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்திலேயே அந்த பிள்ளைய ஆட்டோவில் ஏத்திக்கிட்டு போயிட்டேன். பத்தாக்குறைக்கு இந்த ஊர்க்காரங்கெல்லாம் கேட்குற அளவுக்கு வேற பேசிட்டேன். இப்ப என்னமோ பண்ணினதெல்லாம் தப்புன்னு தோணுது அப்படிங்கிற பாண்டியன் மெதுவா தலை நிமிர்ந்து கோமதியை பார்க்க, இப்பவாவது பண்ணினது தப்புன்னு தோணுச்சே அப்படின்னு கோமதி சொல்ல, மாமா அத்தை ஒன்னும் இல்ல மாமா அப்படிங்கிறாங்க ராஜி. ஏய் ஏய் என்னடி என்ன ஒன்னும் இல்ல அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை இங்க பாருங்க, ரோட்ல அரசி போகும்போது யாரும் எதுவும் பேசக்கூடாது, அதுதானே உங்க நோக்கம் அப்படின்னு ராஜி கேட்க, ஆமாப்பாங்கிறாரு பாண்டியன். இனிமே யாராவது பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரும் பேச மாட்டாங்க, எல்லாருக்கும் பயம் இருக்கும் அப்படின்னு ராஜு சொல்ல, கரெக்ட், எங்க ஆபீஸ்ல கூட 2-3 பேர் இந்த நியூஸை பார்த்துட்டு சொன்னாங்க, அப்பா நான் இப்படிதான் இருக்கணும்னு எம்பிட்டு பெருமையா பேசினாங்க தெரியுமா அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ தாங்க முடியலன்னு ஆபீசர் செந்தில் தலையை உலுக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் இன்னும் கொஞ்சம் குழம்பிட்டு இருக்க அப்படின்னு கோமதி முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஆமா மாமா, நானும் செல்லில் பார்த்தேன், உங்க வீடியோவுக்கு கீழே வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப நல்லா தான் இருக்கு அப்படின்னு மயில சொல்ல, ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கும், அப்புறம் வேலை வெட்டி இல்லாதவங்க 4 பேர் வருவாங்க, எந்த அப்பாவாவது பொண்ணை இப்படி கூட்டிட்டு போறவாரான்னு கேட்பாங்க, அதுக்கு உடனே 4 பேரு அதுவும் சரிதான்னு சொல்லி சப்போர்ட்டுக்கு வருவாங்க, அப்புறம் 50 பேரை அவங்க பக்கம் சாஞ்சிடுவாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, டென்ஷன் ஆகிற மீனா வாயை மூடுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசியையும் அப்பாவையும் பத்தி தப்பா தான் பேசுவாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, முதல் தடவையா? ஆமாப்பா, ஆன்லைன்ல வர்ற கமெண்ட் எல்லாம் நம்பவே கூடாது. இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்னும் சொல்ல போனா ஊர்வாய் மாதிரி தானே அப்படின்னு அப்பாவுக்கு கருத்து சொல்றாரு சரவணன். செந்திலும் ஆமான்னு தலையாட்ட, ஐயோ நாம அவசரப்பட்டு நம்ம கருத்தை முதல்ல சொல்லிட்டோமோ அப்படின்னு மயில பயந்து போய் நிக்கிறாங்க. மச்சான் ஊர்க்காரங்க அடங்கிடுவாங்க, ஆனா நாளைக்கு ஏதாவது ஒரு டிவி சேனல்ல இருந்து வந்து அரசிக்கிட்ட மைக்க நீட்டினா அந்த புள்ள என்ன மச்சான் பண்ணும் அப்படின்னு பழனி கேட்க, பாண்டியன் யோசிச்சுட்டு இருக்காரு. மாமா நான் தைரியமா பேசுவேன் மாமா, அப்பாவை பக்கத்துல நிறுத்தி வச்சுக்கிட்டு நான் பேசுவேன், எங்க அப்பா எனக்கு பெரிய சப்போர்ட், எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு பேசுவேன் அப்படின்னு அரசி புதுசா வந்த தைரியத்தோட பேச, எப்படிலாம் பேசுறா பாரு அப்படின்னு கோமதி சொல்ல, அரசி அவங்க அப்பா பக்கத்துல உட்கார்றாங்க. அப்பா இன்னைக்கு நீங்க பண்ணினது இவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பாதிக்கப்பட்ட பொண்ணா எனக்கு அம்புட்டு சந்தோஷமா இருந்துச்சு, அம்புட்டு தைரியம் வந்துருச்சு, நீங்க செஞ்சது சரிதான்ப்பா, நீங்க செஞ்சதுதான் சரி அப்படின்னு அரசி சொல்ல, பாண்டியன் கொஞ்சம் தெளிஞ்சு சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு. அப்ப இனி பாண்டியனோட ஆட்டோவை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா எதிர்பார்க்கலான்னு தோணுது அப்படின்னு கோமதி தலையாட்டிட்டு இருக்க. தேங்க்ஸ்பா, எனக்காக நீங்க இம்புட்டையும் பண்ணினதுக்குங்கிறாங்க அரசி. என் மகளுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணினேன், அப்படி பண்ணினதுல என் மக சந்தோஷமா இருக்கு, எனக்கு இது போதுமே, வேற யாரோட சர்டிபிகேட் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சிரிக்கிறாரு பாண்டியன். அப்ப சரி, நாளையில இருந்து அப்பாவும் பொண்ணும் மைக் செட்டை கட்டிக்கிட்டு இப்படியே கிளம்பிக்கிட்டே இருங்கன்றாங்க கோமதி. இஷ்டம் போல பண்ணுங்கன்னு கோவமா எழுந்திருக்கிறவங்க நகருங்கன்னு போய்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரை பார்க்குறவங்க உங்களோட கருத்து என்ன? பாண்டியன் பண்ணினது சரியான கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட கருத்து, இப்படியே பேசிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு ஆரம்பிச்சா இந்த ஜென்மம் மட்டுமில்ல இன்னும் வர்ற ஜென்மங்கள் கூட பத்தாது. நாம பண்றது சரியா இருந்தா, யாரையும் சட்டை பண்ணாம காயப்படுத்தாம நாம பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தா அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இல்ல நான் இப்படி தேவையில்லாத சொல்லல சிக்கி கழுதையும் அப்பா மகனும் கதையை போலதான் ஆகும். அப்பா நாம போலாம்ப்பா, ஜாலியா இருக்கும்னு அரசி சொல்ல, பாண்டியனும் சந்தோஷமா சிரிக்கிறாரு. அரசி பாண்டியன் தோல்ல சாஞ்சிக்க, எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா சரிங்கிற மாதிரி சரவணன் தங்கச்சியோட தோல்ல தட்டி கொடுக்கறாரு. சரவணன் சிரிக்கிறத பார்த்துட்டு அதே ஸ்டைல்ல மயிலும் சிரிக்கிறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மனநிலையில அவங்கவுங்க கருத்தோட நின்னுட்டு இருக்காங்க. அரசியும் கதிரும் டேபிள்ல உட்கார்ந்து இருக்க. கோமதி சீரியஸா போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அதுல வர்றது என் புருஷன் தான், பக்கத்துல இருக்கிறது என் மக தான், எல்லாம் நல்லா தெரியுதுல்ல, தெரிஞ்சுக்கிட்டே ஏன் கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க, போனை வைங்க
அப்படின்னு அடுத்த ரவுண்டுக்கு தயாராகிறாங்க கோமதி. போனை வச்சுட்டு அப்பா 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 ச்சே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க இதை எதையும் சட்டை பண்ணாம டேபிள் மேல தாளம் போட்டுட்டு இருக்காரு கதிர். ஏய் 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 நிப்பாட்டுடா முதல்ல அப்படின்னு கோமதி சொல்ல கதிர் சந்தோஷமா தாளம் போட்டுட்டு இருக்காரு. ஏய் இப்படி தாளம் போடுறத நிப்பாட்டுறியா கொஞ்சம் அப்படின்னு கோமதி கேட்க தாளம் போட்டுக்கிட்டே அம்மா போமா அப்படின்னு கதிர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. நான் சொல்றது எதையுமே கேட்கறது இல்லை நீயும் அப்படிங்கிற கோமதி. ஐயோ இந்த ஊர்க்காரங்க இம்புட்டெல்லாமா விசாரிப்பாங்க, எது நடந்தாலும் உடனே போன் அடிச்சு விசாரிக்கிறாங்க, பா பதில் சொல்ல முடியல தலை வலிக்குது அப்படின்னு கோமதி புலம்பிக்கிட்டு இருக்க. மீனா ராஜி சரவணன் எல்லாரும் வர்றாங்க. இனிமே இந்த டிவியில வந்ததை பத்தி யாராவது விசாரிச்சாங்கன்னா அது உண்மை இல்லை ஏன்னு சொல்லிடுங்கிறாரு கதிர். அப்படின்னா அப்படின்னு கோமதி கேட்க ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை வச்சு நீங்க ஆளுங்க மாதிரியே ஆன்லைன்ல உருவாக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல. ஓ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க கோமதி. அப்படி உருவாக்குனதுன்னு சொல்லிடுங்கம்மா அப்படின்னு கதிர் ஐடியா கொடுக்க. திருப்பி சொல்லு அது பேர் என்னன்னு சொன்ன அப்படின்னு கோமதி கேட்க. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கதிர் சொல்ல. ஏய் அது ஏஐயோ இல்ல பிஐயோ எனக்கு தெரியல, என்கிட்ட புறம் பேசுறவங்களுக்கு இதெல்லாம் எப்படிடா தெரியும்னு கேக்குறாங்க. நேர்லயுமே நிறைய பேர் பார்த்தாங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆபீசர் செந்தில் கேட்க. யாரையும் எதையும் சொல்லி எதுவும் சமாளிக்க வேண்டாம், நடந்ததை அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு அரசி சொல்ல. ஆனாலும் உங்க அப்பா இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு கோமதி சொல்ல. அம்மா சும்மா அப்பாவையே குறை சொல்லாதம்மா, அப்பா பண்ணினது சரிதாங்கிறாங்க அரசி. அப்படின்னு கோமதி ஆச்சரியமா பார்க்க. ஐயோ அப்பாவுக்கு பொண்ணு சப்போர்ட் பண்றதும் பொண்ணுக்கு அப்பா சப்போர்ட் பண்றதும் அப்பா தாங்க முடியல அப்படின்னு ஆபீசர் சொல்ல. கரெக்டா சொன்னடா அப்படின்னு மகனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க கோமதி. இவங்கெல்லாம் என்ன இப்படி இருக்காங்கங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அரசி. ஆளுக்கு அர்த்தமில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்கா மாறாம இருந்தா சரிதான். அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.